ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கானீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒண்ணுங்களானே அண்ணே, நீங்க தான் இந்த மக்கள்கிட்ட அணுகும் போது வாடகை ஆட்டோ ஓட்டுறீங்க. ஷேர் ஆட்டோ ஓட்டினா கூட யாரு வந்தாலும் ஏற்றிட்டு போகக்கூடிய நபர்கள் அல்ல. உங்களுக்கு வந்தாங்க தெரியும். இந்த நபர் இவர்கிட்ட வாடகை எவ்வளவு கேட்கலாம். ஒரு 3 கிலோமீட்டர் போறதுனா எல்லா பேர்த்தையும் ஒரே மாதிரி வாடகை கேட்க மாட்டீங்க. 3 கிலோமீட்டர்னா ஒரு 100 ரூபாய் கேட்கிற இடத்துல ஒரு கஷ்டப்படுற குடும்பம் வருது, கட்டப்பாய் தீட்டு வருதுன்னா 80 ரூபாய் கேட்பீங்க. ஒரு 80 ரூபாய் கேட்கிற இடத்துல ஒரு கார்ல வந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்காங்கன்னா ஒரு 100 ரூபாயா 110 ரூபாய் சேர்த்து கேட்பீங்க. அப்ப உங்களுக்கு தெரியுமே யாருக்கிட்ட எவ்வளவு வாங்கணும், யார் வசதியானது, யார் வசதி இல்லாத, யார் ஏழை பால. நைட்ல ஒரு பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டா காலேஜ் போயிட்டு லேட்டா வர, அதை கொண்டு இடையில பெட்ரோல் காசு விடுமா, டீ காசு மட்டும் விடுமான்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுமா? யார் கஷ்டப்படுறாங்க, யார் கஷ்டப்படாதுங்க, யார் ஏழை, யாரு பணக்காரவங்க, எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல கொஞ்சம் 10 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல அண்ணே. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஆட்டோக்காரங்களுடைய கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியுமே. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சேரன் மாதேவிலையோ பத்துமடையிலையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய எந்த ஊர்லயுமே, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இந்த ஊபர், ரேபிடோ, ஓலா இப்படின்ற கம்பெனி வரலனே. ஆகவே நீங்க பாதிக்கப்படலனே. ஆனா சென்னை போன்ற பெருநகரங்கள், கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்கள், மதுரை போன்ற பெரு நகரங்களில் ஊபர்னு ஒன்று வந்துருச்சுனே, ரேபிடோன்னு ஒன்று வந்துருச்சுனே. அப்படின்னா என்னன்னா நம்ம மேலேயும் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தப்பு இருக்குனே. நம்ம விடாப்படியா ஒரு சில இடங்கள்ல காசு, அதாவது அரசாங்கம் ஒரு நிரந்தரமான வாழ்வியலுக்கு தகுந்த கட்டணத்தை நிறுவிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி மீட்டரை வச்சுட்டா நாம மீட்டர் கட்டணம் தானே வாங்க போறோம். இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை என்ன, டீசல் விலை என்ன? 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் இருக்குன்னு. ஆனா நம்மளுக்கு ஒரு சவாரி போயிட்டு வந்தா 100 ரூபாய் கிடைச்சாதே 50 ரூபாய் பெட்ரோலுக்கும் 50 ரூபாய் நம்மளுக்கு நிற்கும். அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? 3 பேர் ஏத்திட்டு போகணும்னு ஆர்டிஓ மூலமா சட்டம் போடுற அரசாங்கம், ஆர்டிஓ மூலமா 3 பேர் 5 பேரா ஏத்திட்டு போனா கைது செய்யும், ஃபைன் போடு, எல்லாமே பண்ணும். காக்கி சட்டை இல்லாம ஓட்டிட முடியுமானே? ஃபைன் போடுவாங்களா இல்லையானே? வேற இதுல இருக்கக்கூடிய 3 பேருக்கு பதில் 5 பேர் எதிர்ப்பு போனா ஃபைன் போடுவாங்க. கதவு இல்லாம போனா ஃபைன் போடுவாங்க. உண்டா இல்லையானே? நான் சொல்றேன் சரிதானே? அப்ப இதுல நம்பர் பிளேட் சரியா தெரியல ஃபைன் போடுவாங்க, ஆட்டோல சீட்டு சரியா ஃபைன் போடுவாங்க. இப்படி எல்லாம் ஃபைன் போடக்கூடிய அரசாங்கம் ஆர்டிஓ என்னைக்காவது ஒரு தடவை பெட்ரோல் விலை ஏறிடுச்சு இல்லையா? 100 ரூபாய்க்கு வித்த பெட்ரோல தினசரி மாறுது. ஆட்டோ கட்டணத்தை தினசரி மாற்ற முடியுமா? மீட்டரை தினசரி மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம், அடிப்படை காரணமே இங்க இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாராயம் விற்கிறது, கஞ்சா விற்கிறது, எல்லா மது போதைகள் எல்லாத்துக்குமான காரணம் இந்த அரசு தானே. இந்த அரசாங்கம் என்பது நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நாம தேர்ந்தெடுத்த அரசாங்கம். நாம தானே ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம், எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம், கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறோம், மேயரை தேர்ந்தெடுக்கிறோம். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை ஆள்றாங்க. இந்த ரோடு எப்படி இருக்கு, இந்த வீடு எப்படி இருக்கு, இந்த செருவு எப்படி இருக்கு, இந்த சாக்கடை எப்படி இருக்கு, இந்த மின்விளக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் பாருங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து உங்க பிள்ளைமார்கள் சொந்தக்காரங்கள்ட்ட கேளுங்க. உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்க, தம்பிகள் யாராவது இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தத்துல யாராவது வெளிநாடு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த ஊரு எப்படி இருக்கு, நீ வெளிநாட்டுல வேலை பார்த்தியாடா, சிங்கப்பூரோ, மலேசியாவோ, துபாயோ, அந்த ஊர்களெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதையும் மனுஷன் தானே ஆள்றேன். அங்கேயும் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறேன், இங்கேயும் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நாடுகள் எல்லாமே நல்லா இருக்கணும். இந்த நாடு நாசமா போறதுக்கான காரணம் நாம காசுக்கு நம்ம ஓட்ட விற்கிறதான காரணம். அண்ணே, இந்த ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டுல நீங்க நாளைக்கு நீங்களும் எம்எல்ஏ ஆகலாம்னே, அண்ணனும் எம்எல்ஏ ஆகலாம்னே, நானும் எம்எல்ஏ ஆகலாம்னே. இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமே என்னன்னாக்க, யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டை ஆளலாம். ஒன்னே ஒண்ணுனே, நீ ஆளுவதற்கு தகுதியானவனா இல்லையான்னு மக்கள் முடிவு செய்யணும். நாம அந்த மக்கள்ல ஒருத்தர், நாம தானே தப்பான நபர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டோம்னே. நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா மாட்டேன், நாம எல்லாரும் தப்பான நபர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டோம்னே. அதனுடைய விளைவுகள் தானே எங்களுக்குள்ள இருக்கிறீங்களே. இந்த இடத்துல எங்கனையாவது ஒரு இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கானே? நீங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்களே, இந்த இடத்துல ஏதாவது அரசாங்கம் ஒரு ஸ்டாண்டு வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கா? ஏதாவது ஒரு இடம் இருக்கானே? ஒரு ஸ்டாண்ட் ஏற்படுத்தி தர முடியாதானே? கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்காக போராடுன்னு உங்களுக்கு போர்டு வைக்கிறாங்களே, யாராவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி போர்டு வைக்கிறாங்களே, உங்களுக்கு சந்தா போடுறாங்களே, உழைப்பவர்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றாங்களே, அவங்க திமுகவோட கூட்டணியில தானே இருக்காங்க, ஆளுங்கட்சியோட கூட்டணி தானே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எப்பயாவது ஆளுங்கட்சியோட கூட்டணி இல்லாம இருந்துச்சா? ஒன்னும் ஆளுங்கட்சியோட கூட்டணி, இல்லாட்டி எதிர்கட்சியோட கூட்டணி. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே அவங்க கூட்டணி யாரோட வைக்கிறாங்களோ இல்ல ஜெயிக்கிற பக்கம் கூட்டணியை வைப்பாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம், உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், தமிழ் தேசிய சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம். ஆனால் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் ஆகலனே, கம்யூனிஸ்டுகள் பூரா புரோக்கரா மாறி போயிட்டானே. 5 வருஷம் திமுக கூட்டி கொடுக்குறேன், 5 வருஷம் அதிமுக கூட்டி கொடுக்குறேன். அதனால கம்யூனிஸ்ட் நம்பாதீங்க. ஒருவேளை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நல்லதா இருந்திருந்தா உங்களுக்கு இந்த இடத்துல, ஐயா நான் தொழிலாளரின் நலன் விரும்பி தொழிலாளருக்காக உழைக்கிறேன், தொழிலாளர் வாழணும், என் தொழிலாளி நடு ரோட்ல ஆட்டோ போட்டு ஆட்டோவுக்கு உட்கார முடியாது, ஆட்டோவில் ஏசி கிடையாது, ஆட்டோவுக்குள்ள உட்கார முடியாது, அது கஷ்டப்படுவா. ஆகவே ஆட்டோக்கெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு கொட்டாதையில ஒரு ஸ்டாண்ட் போட்டு கொடு, அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கு. செய்வாங்களானே? செய்ய மாட்டாங்க. ஒண்ணும் ஒரு 4 மரத்தை நட்டு வச்சிருந்தா வெயில கூட ஆட்டோ நிப்பாட்டி இடம் ஒரு கல்லை போட்டு ஒரு பட்டியை கல்லை போட்டு உட்காரலாமா இல்லையானே? இங்க ஏதாவது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கானே? இந்த ரோடு விரிவாக்கத்துல இருந்த மரத்தை படம் முடிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட மரத்தடி இருந்துச்சு, நீங்க ஆட்டோ போட்டு நிம்மதியா உட்காந்துருந்தீங்க. இன்னைக்கு இருக்கிற மரங்களை படத்தையும் முடிங்கிட்டு ஒரு ஆட்டோ நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் இல்ல. மக்கள் இறங்கினாங்களுக்குள்ள எங்கனையாவது இடத்துல ஒண்ணுக்கு போய் இடம் இருக்குமானே? 10 மணில வந்து இறங்குறாங்கண்ணே. ஆனா பஸ் இலவசம், பஸ் இலவசம். ஐயா இசைக்கு சுப்பையா சோறு அன்னதானம் போடுறாரு, அன்னதானம் ஒரு கோயில சாப்பிட்டு வர்றாங்கண்ணே, ஒண்ணுக்கு வந்துருக்குண்ணே. ஒரு பொம்பளையால வர்றாங்கண்ணே, 2க்கு வந்துருக்குண்ணே. எங்கிட்ட போவாங்க? உங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு கழிப்பிட இருக்கானே?
சேரன் மாதவி பஸ் ஸ்டாண்டுக்கு போவானே, பஸ் இலவசம்னு, உள்ளுக்கு போறதுக்கு 10 ரூபானே. ஆனா ஆம்பளை எங்கே வேணாலும் போயிடுவாங்கண்ணே, பொம்பளையால எங்கே போவாங்க, பெண்கள் எங்கே போவாங்க, ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளை, ஒரு கல்லூரிக்கு போற பிள்ளை, ஒரு திடீர்னு ஒரு வயிற்று கலக்குது, எங்கே போவாங்க, எங்கேயாவது ஒரு கழிப்பறை இருக்காங்க, கழிப்பறை பூரா போய் பாருங்க. அண்ணே பஸ் இலவசம்னே, ஐயா இசைக்கு சுப்பா ஸ்டாலின் ஐயா பஸ் இலவசமா வர்றாரு, ஐயா இசைக்கு சுப்பா சோறு வர்றாரு இலவசமா. இலவச சோறை சாப்பிட்டு ஓசி பஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா வயிற்று கலக்குச்சுன்னு பாத்ரூம் போனா 20 ரூபாங்க ஐயா. வயிற்று கலக்குச்சுன்னு 1க்கு 2க்கு போனோம்னாக்கா 10 ரூபா 20 ரூபா. அப்ப இங்க இலவசமா தேவை கழிவறையா, இலவச பஸ்ஸா? இலவசமா தேவைப்படுவது பஸ்ஸா அல்லது அன்னதானமா? இலவசமா தேவைப்படுவது கழிப்பறையா அன்னதானமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டை ஆள்பவர்கள், இந்த தொகுதி ஆள்பவர்கள் மக்களை முட்டாள்களாக மாற்றுகிறார்கள். மக்களுக்கு தேவையானதை செய்வது அவர்கள் கிடையாது. மாறாக எதுல காசு கிடைக்கும், எதுல கமிஷன் கிடைக்கும், பில்டிங்கை பூரா இடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பூரா புதுசா கடை கட்டணும்பாங்க. பில்டிங்கை பூரா இடிச்சிட்டு புதுசா கடை கட்டணும்பாங்க. ஏன் தெரியுமா? பில்டிங்கை இடிச்சிட்டா பழைய கடைக்காரனை பூரா விரட்டிடலாம். புதுசா நம்ம ஆட்சியில கடை கட்டினா ஒரு கடைக்கு 5 லட்சம் 10 லட்சம்னு கமுக்கமா லஞ்சத்தை வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்காரனுக்காக பார்த்து ஆளுக்கு ஒரு கடை கொடுக்கலாம். ஒன்றிய செயலருக்கு ஒரு 5-6 கடை, நகர செயலருக்கு ஒரு 5-6 கடை, கிளைச்சாளருக்கு ஒரு 5-6 கடை. புரியுதாங்கய்யா? இதுதான் ஐயா இங்க இருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகள் எதெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாம் நலத்திட்ட பணிகள் எல்லாம் மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் அல்ல, மாறாக அரசியல்வாதிகளுக்கான நலத்திட்ட பணி, அரசு அதிகாரிகளுக்கான நலத்திட்ட பணி, கமிஷனுக்கான நலத்திட்ட பணி, மக்களுக்கான நலத்திட்ட பணி இல்ல. அதனால நீங்க சிந்திச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அடிப்படை பிரச்சனையும் காரணம் நாம தவறான தலைவரை தேர்ந்தெடுத்தது, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டது. ரெட்டலா உதயசூரன் மீண்டும் மீண்டும் காசை வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு நாம் தொடர் கட்சி ஓட்டு போடுங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குறீங்க, ஐயா இசை சுப்பி அந்த தடவை துணி கொடுத்தாரா? காக்கி சட்டை கொடுத்துருப்பாரு ஐயா. அதே மைக்கு நான் சொல்லல சாமி, மைக்கில் சொல்லிட்டே இருக்காரு. காக்கி சட்டை 20 ஆண்டுகளாக சொந்த காசில் காக்கி சட்டை. ஏங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ஐயா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட வர்றேன், அண்ணே பசிக்குதுண்ணே, அண்ணே பசிக்குது சோறு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன். அதுக்கு பேர் என்னண்ணே? பசிக்குதுண்ணே 10 ரூபா கொடுங்கன்னு கேட்குறேன். அதுக்கு பேர் என்னண்ணே? பிச்சை. இப்போ ஆட்டோ ஸ்டாண்டில் கொண்டாந்து வருஷம் துணி கொடுக்குறாருன்னு சொல்லி காட்டுறாருண்ணே. அண்ணே நீங்கள் கொடுக்கட்டும்ண்ணே, வேணும்னு சொல்லல, கமுக்கமாக கொடுக்கணுமா இல்லைண்ணே? தர்மம்ங்கிறது என்னண்ணே? சோத்தாங்கையில் கொடுத்தா நொட்டாங்கைக்கு தெரியக்கூடாதுண்ணே, அதான தர்மம். உங்களுக்கு ஒரு துணியை கொடுத்துட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் நான் கொடுத்தேன், ஆட்டோ ஸ்டாண்டில் துணி கொடுத்து 20 ஆண்டுகளாக சொந்த காசை போட்டு ஆட்டோ ஸ்டாண்டு கொடுத்துன்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையானே? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க அண்ணே. நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் உழைக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்திற்காக உழைக்கிறீர்கள், வரி கட்டுறீங்க, அது நாட்டுக்கு பயன்படுது. நீங்கள் உழைக்கிற உழைப்புல நேரடியாக உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் பயன்படுத்துறாங்க. அண்ணே நல்லா இருக்குண்ணே, உண்மையிலே நல்ல மனுஷன், உண்மையில அவர் உடம்பு முடியாதவர். அவரை பாருங்களேன், உடம்புக்கு முடியாத மனிதர் அவர். எனக்கு தெரிஞ்சு அவர் உடம்பு முடியாதவர், நம்மள மாதிரி இயல்பான மனிதர் கிடையாது. ஆனால் அவரு நம்ம இப்படி கத்துறதை பார்த்து அண்ணே நீ நல்லா இருக்கு. அவன் பேரு அலிபாய். அலிபாய் அலிபாய் என்ன? அவர் முடியாதவர், அவர் கையை பார்த்தாலும் தெரியுது முடியாதவர். அதை வாங்கி கொடுக்குறவர் யார் தெரியுமா? அதை வாங்கி கொடுக்குறவரு ஒரு தடவை நாங்கள் இங்க இருந்து பாபநாசம் போய்கிட்டு இருக்கையில எங்களை பார்த்துட்டு அவர் இந்த கடைக்கு முட்டாயி முறுக்கு இந்த பாக்கெட்ல எல்லாம் வச்சிருப்பாங்களா, 5 ரூபாய்க்கு கடலப்பருப்பு, 5 ரூபாய்க்கு பட்டாணி அதெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா? அதை எங்களை நிப்பாட்டி எங்களை பார்த்து ஏதாவது நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் விற்க கொண்டு போன சீப்பை கொண்டாந்து கொடுத்தாரு. அவர் விற்க வச்சிருந்த பேனாவெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு பட்டாணி மட்டும் வாங்கிட்டான். அந்த நல்ல மனிதர் அடுத்த நல்ல மனிதர்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. உண்மையிலே இவர் போன்ற அண்ணா, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? அலிபாய். அலிபாய் அண்ணா, அலிபாய் அண்ணா, நீதான் உண்மையிலேயே இந்த இஸ்லாம் சமுதாயத்திலேயே நீதான் மானமுள்ள தமிழன். நீ ஒரு அடுத்த பழனி பாபா. உண்மையிலே நீ ஒரு அடுத்த புரட்சி பழனி பாபா, புரட்சியாளர் பழனி பாபா மாதிரி. நாங்கள் பார்த்த பழனியிலே வாழ்ந்த பழனி பாபா மாதிரி 10 மணியிலே நீ ஒரு பழனி பாபான்னு. நன்றி. இன்ஷா அல்லாஹ் ஜெயிச்சுட்டு வந்து அல்லாவின் ஏக இறைவனுடைய ஆசையால் நான் வெற்றி பெற்று வந்த பிறகு அண்ணனை வந்து வீட்டில் வந்து பாக்குறேன். சரியானே? உடம்பு பார்த்துக்க, உடம்பு பார்த்து கவனம் மாறு, கொஞ்சம் அப்படியே போய் ஓரம் உட்காந்துக்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னு நீங்க கொஞ்சம் சிந்திங்க. அண்ணே, இந்த ஆட்டோக்காரங்க நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் உழைக்கிற உழைப்ப நீங்க மட்டும் ஆளல, உங்க பொண்டாட்டி உழைக்க மட்டும் நீங்க செய்யலன்னு, உங்க பேரம்பேத்திக்கு மட்டும் செய்யலன்னு. அண்ணே, 1 லிட்டர் டீசல் அடிக்கிறீங்க, 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலை இன்னைக்கு 101 ரூபா 102 ரூபான்னு. ஆனா 1 லிட்டர் பெட்ரோல் கச்சா எண்ணெயில இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் செலவழிக்கக்கூடிய தொகை என்பது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வெறும் 20 ரூபான்னு. 20 ரூபா செலவுன்னு. பெட்ரோல் பங்காரங்க ஒரு 3 ரூபா வைனா 5 ரூபா வைனா மொத்தம் ஏத்துக்கூடி இறக்கூடி எல்லாம் சேர்த்து 5 ரூபா வைனா. 1 லிட்டருக்கு நான் தனியா சொல்றேன், 1 லிட்டருக்கு மட்டும் 1 லிட்டர் பெட்ரோலினுடைய ஆக மொத்தம் ஒட்டுமொத்த செலவு இன்க்ளூடட் ஆல் டாக்ஸஸ் கிடையாதுன்னு, டாக்ஸ்லெஸ், டாக்ஸ் இல்லாம வித்தவுட் டாக்ஸ்ங்கிறது 25 ரூபான்னு. லாபத்தோட சேர்த்து பெட்ரோல் பங்காரனுக்கு லாபத்தோட ஒரு 3 ரூபாய் 5 ரூபாய் வச்சாலும் கூட 25 ரூபாய்க்கு 1 லிட்டரோட முடிஞ்சிடும். ஆனா நம்மளுக்கு 101 ரூபாய்க்கு விற்கிறேன். மிச்சம் 76 ரூபாய் யாருக்கு தெரியுமா போகுது?
பாதி காசு மத்திய அரசாங்கத்துக்கு, பாதி காசு மாநில அரசாங்கத்துக்கு. அண்ணே, நீ கட்டுற வரி பணத்துல, நீ போட்ட டீசல் காசுல, நீ போட்ட பெட்ரோல் காசுல இந்த வண்டிக்கு ஒரு ரோட் டாக்ஸ் கட்டியிருப்பானே, இந்த வண்டிக்கு ஒரு இது எஃப்சி எடுக்கும்போது ஒரு டாக்ஸ் கட்டியிருப்பானே, இந்த டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வரியெல்லாம் சேர்ந்து ரோடு போடுறேன், தெருவிளக்கு போடுறேன், சாக்கடை கட்டுறேன், பள்ளிக்கூடம் கட்டுறேன், பஸ் ஸ்டாப் கட்டுறேன், பால்வாடி கட்டுறேன், ஏமாத்தி கொள்ளை அடிச்ச காசுனே. உண்மையை சொல்லணும்னா நீ உழைச்சு கட்டுற மாதிரி வரி காசு, அந்த வரி காசு ஆட்டையை பொறுத்தே இசைக்கு சுத்த ஐயா பணக்காரனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் பணக்காரனா வாழ்ந்துகிட்டு நீங்க என்னமா திருவோடு எடுத்து தெருவில் திடுற மாதிரி உங்களுக்கு ஓட்டுக்கு இதுக்கு டிரைவர்களுக்கு பூரா துணி கொடுத்தின்னு சொல்றாரு. அண்ணே, நான் சொல்றேன் ஐயா, துணி கொடுத்தா தப்பு இல்ல ஐயா, அண்ணனான போட்டா தப்பு இல்ல ஐயா, தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா தப்பு இல்ல ஐயா, இலவச வேட்டி சேலை கொடுத்தா தப்பு இல்ல, நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி, நன்றி. ஆனால் அவர் சட்டசபையிலே பேசி 10 ஆண்டுகளாக இந்த சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்ச நன்மைகள் என்ன, அதை சொல்லுங்க. அது ஏதாவது 50 வண்டி ஓடுது, ஆட்டோவில் 50 ஆட்டோ ஓடுது, இசைக்கு சுப்பையா ஐயா செஞ்ச சாதனைன்னு சொல்லி 50 ஆட்டோ ஓடுது. 50 ஆட்டோ ஒன்னாச்சு. நான் இத்தனை நெல் கூடம் கட்டி கொடுத்துருக்கேன், இத்தனை இடத்துல நெல் மூட்டை வெளியிலேயே போடாத அளவிற்கு பெரிய பெரிய நெல் கூடம் கட்டி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? 100 மூட்டை அடுக்கிற அளவுக்கு நெல் கூட கட்டி கொடுத்தா 1000 மூட்டை அனாதை பய மக்கள் மாதிரி வெளியில கிடக்கு. தார்பாய் பொத்துறதுக்கு தார்பாய் கூட இல்ல. இதுதான் இவர் செய்த சாதனை. நான் உங்கள்கிட்ட சொல்றது, அண்ணே, நீங்க உழைக்கும் வர்க்கம், உழைக்கிறீங்க, ராப்பகலா உழைக்கிறீங்க. நைட்ல கண்ணு முடிச்சு ஆட்டோ ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம், நைட்டு கண்ணு முடிச்சு வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு ஹோம்ல தங்கி படிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் என்ன, உங்களுடைய வேதனை என்ன, ஒரு நாள்ல நீங்க இந்த வெயில கடந்து ஒரு சவாரி எடுக்கிறதுக்கு என்ன பாடுபடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கௌரவமா வாழ்ந்துட்டு கௌரவமா உழைச்சு நீங்க வரி கட்டி அந்த வரி கட்டுறது மூலமா இந்த நாடு இயங்குதுன்னு. ஆனா உங்களை பிச்சைக்காரன் நினைச்சு உங்களுக்கு இலவசமாக ஒரு காக்கி துணியை கொடுத்து விட்டு வருஷம் காக்கி துணி கொடுத்து, வருஷம் காக்கி துணி கொடுத்து, 20 வருஷமா காக்கி துணி கொடுத்து, 20 வருஷமா சேலை கொடுத்து, 20 வருஷமா தாலி எடுத்து கொடுத்து, 20 வருஷமா அன்னதானம் போட்டு சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல நீங்க சிந்திங்க. அடுத்த தடவை ஐயா இசைக்கு சுப்பையா வரும்போது, அண்ணே நன்றி நன்றி. உங்க பேரு தம்பி? கார்த்தி. நல்லா இருக்கணும் கார்த்தி, நல்லா இருக்கணும். வேகமா உங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும். அப்பதான் இப்படி எல்லாம் இலவசமா யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன். திருமணம் ஆனா பொண்டாடி சொல்ற கேட்டு கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புரட்சி போயதெல்லாம் வராது. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை விட வீரியமா இருந்தேன். ஊர்ல இருக்கவன பூரா ஒம்பளுப்பேன், எது தப்பு செஞ்சாலும் போய் கேள்வி வைப்பேன், எல்லா கல்குவாரியும் போய் மறிப்பேன், எல்லா கல்குவாரியும் கேள்வி வைப்பேன். இயற்கைக்கு முரணா இருக்கக்கூடிய கனிம வளத்தை திருடக்கூடிய 13 குவாரியை மூடி இருக்கேன். எங்க ஊர்ல மதுரைக்கு பக்கத்துல நத்தம்ன்ற ஊர், திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம்ன்ற ஊர்ல 13 குவாரியை மூடி இருக்கேன். ஆவிச்சு வெட்டி, பன்னியாமலை, நடுநூல், தேத்தாம்பட்டி, பூசாரிப்பட்டி, இந்த மாதிரியான சமுத்திரப்பட்டி, இந்த மாதிரியான ஊர்களில் 2 குவாரி 3 குவாரின்னு மூடி 13 குவாரி மூடி இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆச்சு, ஏன்டா கல்யாணம் பண்ண ஆகிட்டாங்க. சந்தானம் சொல்ற மாதிரி தான், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகணும் ஆசைப்படுவோம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாமளா இருக்க முடியாது. மாமியா ஒரு காலத்துல எல்லாம் ஐயா பொம்பளை பிள்ளைகளுக்கே மாமியா கொடுமை இருந்துச்சு. இப்ப எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கே மாமியா கொடுமை. மாமியா சொல்ற கேட்டு அடிமையாக வாழ வேண்டிய காலம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு இருந்தது என்றால், இந்த காலங்கள் எல்லாம் மாமியா சொல்ற கேட்டு, மாமனார் சொல்ற கேட்டு, நாத்தனா சொல்ற கேட்டு, மச்சினி சொல்றெல்லாம் கேட்டு அடிமை வாழ்க்கையை ஆம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பண்ணி தொலைகிறது, பிள்ளையை பத்தி விட்டா பிள்ளைக்காக பியத்தின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால தம்பி கல்யாணம் ஆகாதனால இது மாதிரியான புரட்சி போராட்டங்கள்லாம் செய்யறாரு, ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாரு. தம்பி கொடுத்த ஜூஸுக்கும் தம்பி கொடுத்த நன்றிக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆனாலும் உனக்கு விரைவாக கல்யாணம் ஆகணும். அண்ணன் பட்ட கஷ்டத்துல நீயும் படணும். நல்லாரு, இறைவன் உன்னையும் காப்பாத்துட்டு. அண்ணே ஆட்டக்காரங்க கோவிக்காதீங்க, நான் சொல்றதுக்காக கோவிக்காதீங்க. நான் உங்க பிள்ளைங்க. இவ்வளவு பேர் கூட்ட நிக்கிறாங்க, இந்த மக்கள் இத்தனை பேர் கூட்ட நிக்கையில நான் ஆட்டக்காரன் மட்டும் பேசுறேங்க. காரணம், நான் தினசரி ஐயா இசைக்கு சுப்பையானுடைய ஆட்டோ போகல கேட்கிறேன். நீங்க வேணா அடுத்து வர நிப்பாட்டி கேளுங்க. தினசரி அவர் சொல்லுறதுல நான் அன்னதானம் போட்டு டிரைவர்களுக்கு இது வாங்கி துணி வாங்கி கொடுத்துன்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. அண்ணே, நம்மளால தானே இந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். இந்த அரசியல் எதுவும் மம்பட்டி எடுத்து வெட்டலனே, எதுவும் உழைக்கலனே, எதுவும் பிசினஸ் பண்ணலனே. மாறாக நாம கட்டுற வரி பணத்துல இங்க இருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகள் நடக்கிறதுல வர கமிஷன் வாங்கிட்டு பண்றானே. அப்படி அதை கமிஷன் வாங்கிட்டு பண்றதுல தானே இந்த நாடு நாசமா போகுது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரசாங்க கட்டிடங்கள் பூரா எவ்வளவு தரமற்று இருக்குன்னு பாருங்க. நாம கட்டுற வீடு எப்படி தரமா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம வீடுன்னு நம்ம பார்த்து சரியான அளவு சிமெண்ட், சரியான அளவு செங்கல், சரியான அளவு மண்ணு, சரியான அளவு பூச்சுன்னு சொல்லிட்டு, பூச்சுக்கு இத்தனை சட்டி சிமெண்ட் போடணும், இத்தனை சட்டி மணல் போடணும், கட்டறதுக்கு இத்தனை சட்டி மண்ணு போடணும், இத்தனை சட்டி சிமெண்ட் போடணும் சொல்லி பார்த்து தரமா கட்டுறோம்னு, காங்கிரீட்டுக்கு எவ்வளவு சிமெண்ட் போடணும் பார்த்து தரமா செய்யறோம்னு. ஆனால் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தின் பெயர்ல நம்ம வரி பணத்தை வச்சு கட்டக்கூடிய எந்த ஒரு கட்டடமும் தரமா இருப்பதில்லைன்னு. காரணம், அப்படி தரமில்லாமல் கட்டினா தான் அவனுக்கு லாபம் கிடைக்கணும். அண்ணே, அதை தரமில்லாம கட்டுறதுனால எங்கேயோ ஒரு இடத்துல உடைச்ச மலை ஜல்லிக்கல்லாவோ எம்சாண்டாவோ பீசாண்டா வருதுன்னு. ஒரு பக்கம் கனிம வளமும் நாசமா போகுதுன்னு, இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல தேவையில்லாம கொண்டு வந்து ஜல்லிக்கல்ல கொட்டி இந்த ஊரு நாசமா போகுது. இந்த ரோட்ல பாருங்க, ஜல்லிக்கல்ல ஒரு வண்டி ஏற்றிட்டு போச்சு, நெட்டு ஜல்லிக்கல்ல சிந்திக்கிட்டே போவேன். அது சட்டப்படி நடக்கிற குவாரி இல்ல, சட்டப்படியான குவாரி இல்ல. ஒரு லாரியிலையோ ஒரு டிராக்டர்லயோ மண்ணோ கல்லோ ஜல்லி ஏற்றி போனா அதுக்கு மேல பச்சை கலர் பர்தா போடணும்னு. ஒரு டிராக்டர்ல இத்தனை யூனிட் இவ்வளவு வெயிட் தான் இருக்குன்னு சட்டம் இருக்குன்னு. ஒரு லாரினா, ஒரு டிப்பர் லாரினா இவ்வளவுதான் எடை ஏத்தணும், இவ்வளவுதான் உயர ஏத்தணும், மதிய சிந்திக்கிட்டே போக கூடாதுன்னு சட்டம் இருக்குன்னு. மேல கிரீன் மேட் போடணும் சட்டம் இருக்குன்னு. ஆனா நம்மள ஒரு ஆட்டோல காக்கி சட்டை போடாட்டி போலீஸ் விரட்டி பிடிக்கும்னு, ஒரு ஹெல்மெட் போடாட்டி விரட்டி பிடிக்கும்னு. ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி அண்ணன் கோச்சுக்கிறாங்க, காவல்துறை பாவம் பிடிக்க முடியாது அவங்களால. ஆனாலும் நான் கேட்கறது என் கடமை. ஏதாவது ஒரு கல்குவாரி
நிப்பாட்டி தம்பி இங்க வா பெருமிட்ட காட்டு பெருமிட் சரியா இருக்கா அப்புறம் என்ன பச்சை கலர் படுதா போட்டு மூடுறேன்னு ஒரு காவல்துறை அதிகாரி கேட்க முடியுமா கேட்டா அவர் தொப்பி பறந்து மறுநாள் டிரான்ஸ்ஃபர் போறாரு ஏன் கல்குவாரி ஓனர் கூட இசிசிபி ஐயா அவருடைய பொண்ணு ஐயா அவர் மையம் பிரபாகரன் ஐயா இங்கிட்ட இசிசிபி ஐயா மையம் இங்கிட்ட விபி துறை என்ன திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி நீங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது ஐயா இசிசிபியா மட்டும் திட்டிட்டு போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் விபி துறைக்கு ஒண்ணு விட்ட பங்காளியா இல்ல ஐயா அவருடைய பொண்ணுக்கு 3ஆம் பங்காளி 2ஆம் பங்காளியா பொண்ணு கொடுத்துருக்கான் பொண்ணு ஒரு அளவு கிடையாது இவங்க வீட்டுல எல்லாம் பொண்ணு கொடுக்குறது ஒண்ணுதான் பொண்ணை கொண்டு போய் கிணத்துல தள்ளி கொடு பாலு கிணத்துல தள்ளி கொடுறது ஒண்ணு ஏன்னா பூரா பேர் ஐயக்க பேரு அணியா முடிச்சு அட்டலையும் முடிச்சேன் எவனையுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு உண்மையிலே சொல்றேன் என்னடா போராடம் பேசி நினைக்காதீங்க ஆளுகளை பார்த்து ஐயா சாமி வணக்கம்னு சொல்லி நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவர்களுடைய செய்யக்கூடிய செயல்களை தான் அவர் நான் மதிக்கிறதா மதிக்காம இருக்கிறதா போராடம் பேசுறதா போயாவான்னு பேசுறதா ஐயானு கூப்பிடறா சாமி கூப்பிடறதா முதலாளி கூப்பிடறதான் இருக்கு அவர்கள் தரமானவர்கள் அல்ல தரமான செயல்கள் செய்யக்கூடியவர்கள் அல்ல மாறாக இந்த நாட்டில் இந்த ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் பேர்வழிகள் அனைத்து வகையான கற்பழிப்பு பெண்ணிய பாலியல் வன்கொடுமை இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த அரசியல்வாதிகள் தான் சாராயத்தை விற்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் தான் கஞ்சா விற்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் சீட்டு விளையாடுற கிளப் நடத்துறாங்க ஆகவே இந்த அரசியல்வாதிகளை நம்பாதீங்க நீ மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு ஓட்டு போட்டு இந்த நாட்டை நாசப்படுத்தாதீங்க ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஐயா எல்லா நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கவங்க மட்டும் பேசி நினைக்காதீங்க அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கவங்க பேருந்து நிறுத்தத்துல இருக்காங்க கடைக்காரங்க எல்லாருக்குமே சொல்றது ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்க முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்க நாங்க 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் காலத்தில் நிற்கலையா 15 ஆண்டுகளாக நானும் வேட்பாளர் இருக்கேன் 2016 முதல் சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டேன் 2021 சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டேன் இன்னைக்கு 3வது தேர்தலையும் போட்டிடுறேன் எல்லா தேர்தலையும் 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கீங்க நாங்க தோக்குறதுக்கான ஒரே காரணம் நாங்கள் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பது கிடையாது ஓட்டுக்கு காசு கொடுப்பது கிடையாது ஓட்டுக்கு காசு கொடுத்தால் லஞ்சம் லஞ்சத்தை கொடுத்து வெற்றி பெற்று வந்த பிறகு மீண்டும் லஞ்சம் வாங்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமை செய்ய வேண்டும் சாராயம் விற்க வேண்டும் கஞ்சா விற்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்க்கணும் இந்த நாட்டை திருத்தணும் இந்த மண்ணை திருத்தணும் சொல்லிட்டு படிச்ச படிப்பு பார்த்த வேலை வாங்கின சம்பளம் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து ரோடா நாய் மாதிரி கத்துறதுக்கான காரணம் இந்த நாட்டை மாத்திரம் மண்ணை மாத்திரம் ஐயா நீங்கள் நானும் செஞ்ச தப்புக்கு தண்டனை நிமிஷம் நம்ம அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு தண்டனை நிமிஷம் தாத்தா மாட்ட செஞ்ச தப்புக்கு தண்டனை நிமிஷம் நம்ம அப்பா அம்மா தாத்தா மாட்ட செஞ்ச மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய தவறு இந்த திராவிட கட்சிகளுக்கு திமுக அதிமுக இரட்டைக்கு உதயசூரனும் கைச்சனும் ஓட்டு போட்டு இந்த நாட்டை நாசப்படுத்தின காரணம் ஒரு தடவை இந்த 4 சின்னத்தையும் தூக்கி போடுங்க இந்த 4 சின்னத்தையும் தூக்கி போட்டு ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுவையா ஐயா திமுக அதிமுக கூட்டுவையா காங்கிரஸ் பிஜேபியும் கூட்டுவையா இந்த 4 கட்சியுமே கூட்டணி பயணியா களவாணி பயணியா ஒன்னா கூட்டு சேர்ந்து களவாமாங்க தேவைப்பட்ட நீ 5 வருஷம் களவாட்டுக்க நான் 5 வருஷம் களவாட்டுக்கு சொல்லுவாங்க ஐயா இவர்கள் ஒருபோதும் இந்த மக்களுக்கு நல்ல செய்ய மாட்டார்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கேவலமே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டணி சேர்ந்து மக்களை ஏமாற்றுவதான் ஐயா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா கஷ்டப்படுது கத்துது நீங்க இந்த தலைமையை வெற்றி பெறாவிட்டால் இந்த தலைமையை வெற்றி பெற செய்யாவிட்டால் நாங்கள் ஐயா இறைவனே நேரடியாக இறங்கி வந்தாலும் இந்த மக்களை காப்பாற்ற முடியாது இந்த மண்ணை மலடாகாமல் காப்பாற்ற முடியாது இந்த மண்ணில் வாழக்கூடிய ஊர்வன பரப்பன உயிரினங்கள் எதையும் காப்பாற்ற முடியாதுங்க ஒரு தடவை இந்த கனிம வளத்தை காப்பாற்றணும் தாமிரபரணி தாயா காப்பாற்றணும் இந்த மண்ணை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் அனைத்து உயிர்களையும் காப்பாற்றணும் படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குப்பட்டியல 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் போயிட்டு வரங்க நன்றி அண்ணா ஆட்டக்காரனே ஏதாவது உங்க மனசு கோவப்படும்படி பேசியிருந்தா தவறு நினைக்காதீங்க உங்களை பேசின மனசு கஷ்ட மாதிரி தான் மன்னிச்சுக்கங்க ஐயா இசை பேசின உங்களுக்கு மனசு கஷ்டப்படுறதா கஷ்டப்பட்டு நான் அப்படித்தான் பேசுவேன் போயிட்டு வரவா நன்றி உங்களை கஷ்டப்படுத்தினா சொல்லுங்க மன்னிப்பு கேட்கிறேன் இசைக்கு சுப்பையாவையோ ஐயா அவருடைய பிள்ளையோ அண்ணன் பிரபாகரனையோ இல்ல ஐயா இசைக்கு சுப்பையின் மகனையோ வீப்பு துறை ஐயாவோ பேசுனதை பத்தி உங்களுக்கு மனசு காயமா இருந்தா கஷ்டப்பட்டுட்டே இருக்க நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அவர்கள் யாரும் திட்டுவதற்கு மட்டுமே திட்டு வாங்குறதுக்குன்னே அவங்க பிறந்தவங்க கொள்ளை அடிக்கிறதுக்குனே பிறந்தவங்க கொலை செய்யறதுக்குனே பிறந்தவங்க சாராய கடை வச்சிருக்குனே பிறந்தவங்க கஞ்சா விற்கிறதுக்குனே பிறந்தவங்க மணலும் மலையை வெட்டி திங்கிறதுக்கு அள்ளி திங்கிறதுக்கு பிறந்தவங்க அவங்கன்னு பேசினாத்தே அவங்களுக்கு புத்தி வரும் நன்றி வரதா நன்றி அண்ணே அலிபாய் என்னைக்கு உங்களுக்காக நன்றி அலிபாய்